இப்பதாங்க தெரியுது ரவீந்தரை எதுக்கு உள்ளுக்குள்ள விட்டாங்க 8 பேர்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரா பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் பண்ணி விட்டாரு. அடுத்து ஒன்னா இருக்க விஷாலையும் அருணையும் பிரிச்சு விட்டுருவாரு. அடுத்து ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் அண்ணே தம்பி மாதிரி இருக்க நம்ம முத்துக்குமரனை தீபகி கண்டிப்பா அடிச்சு விட்டுருவாரு. ஒவ்வொருத்தரையும் மண்டைகளையும் சண்டை போட்டு அட வச்சுக்கிட்டே இருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பயங்கரமா அழுதாங்க. அழ வச்சது யாரும் பாத்தீங்கன்னா ஒன்னு சுனிதா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வர்ஷினி. நீ அழுது நடிக்கிற ஃப்ரேம் முன்னாடி மக்கள் அதனால உனக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா நேற்று ஃபுல்லா சௌந்தர்யா அழுதுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீபக்னால நம்ம வர்ஷினி பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுகுறாங்க. ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் சொல்ல முடியாது. பட் ஆனா லைட்டா ஹர்ட்டா இருக்கும் வர்ஷினிக்கு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் முழுக்க தீபக் வச்சு செஞ்சு விட்டு இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. தீபக் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்காரு. இவங்க காத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம வர்ஷினி எப்படியாச்சு அந்த டாப் 5 இந்த டைட்டில் டாப் 5 வந்துடும் வர்ஷினி என்கிட்ட முயற்சி பண்றாங்க. முடியாது, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு சுனிதா, ஃபேட்மன், சாச்சனா என்னமோ இப்ப கதறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெளியே இருந்து வந்து 8 பேரும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சாதாரண தக்காளி ஒரு நான் பண்ணட்டுமா நீ பண்ணட்டுமா, எங்க தக்காளியை விட்டு கிடையில போட்டு இறக்கி தள்ளுங்க, அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க என்னன்னா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலா இன்னைக்கு எபிசோட நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா யாரு நாளைக்கு எவிக்ட் ஆக போறா அதுதாங்க. அந்த விஷயமும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ உங்களுக்காக மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நாளை காலைல 9 மணிக்கு தான் உங்களுக்காக இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதனால ஜாக்லினுக்கு சௌந்தர்யாவுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா, சும்மா பேசிட்டு இருக்கும்போது குக்கிங்ல வந்து சௌந்தர்யா நான் எதுவும் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சமையல சௌந்தர்யா வந்து ஜாக்லின் வந்து வேணா நான் பார்த்து குக்கிங் டீம் நாங்க தானே நீ சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போச்சுட்டாங்க. அப்ப ரவீந்தர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது ரவீந்தர் பாத்தீங்கன்னா பெரிய ஜட்ஜாட்ட பிக் பாஸ்க்கு மேல என்ன ஆச்சு இப்படி நடுவார்ட்ட இவ்வளவு பெருசு உட்காந்துட்டு ஏதோ நம்ம பாடி ஷேமிங்ல பல்ல சொல்றேன். இப்படி பயல்வானாட்ட உட்காந்துட்டு பக்கத்துல ஜாக்லின்னு இங்கிட்டு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா என்னாச்சு சௌந்தர்யா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சௌந்தர்யா பாத்தீங்கன்னா ஜாக்லின் அப்படி சொல்லாம இன்டெரக்டா சொல்றாங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் தான் தெரியும்ல, நம்ம தான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைச்சு நம்ம தான் ஏமாந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா பேசிட்டு இருக்கோம். உடனே ஜாக்லின் பாத்தீங்கன்னா கோவமாயி ரவீந்தர்கிட்ட வந்து ஆமா ரவீந்தர் சார் இவங்களுக்கு தான் கேம் எல்லாமே தெரியும், எனக்கு தான் விளையாட தெரியாது அப்படிங்கிறவங்க. உடனே இதை கேட்ட சௌந்தர்யா பாத்தீங்கன்னா சும்மா நாட்டம் மாமா வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல நம்ம ஃபேட்மேன், யாரை எப்படா பிரிக்கலான்னு ஃபேட்மேன்ட்ட போய் நம்ம சௌந்தர்யா பாத்தீங்கன்னா ஆமா இங்க வந்ததுலயே பிக் பாஸ்லயே நான் பண்ண பெரிய தப்பு எது தெரியுமா சார், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அது இவங்க கூட அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் எந்திரிச்சு சார் இதுக்கு மேலே எனக்கு வந்து என்ன பேசுன்னு தெரியாது, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு போக சொல்லும் போது இங்கிட்ட வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சௌந்தர்யா. என்னைய சொல்ற நீங்க தான் சேஃப் கேம் ஆடுறீங்க ஜாக்லின், என்னைய சொல்லாதீங்க அப்படிங்கும். ஜாக்லின் ஓ அப்படியா சரிங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு இடத்த நவுந்து போயிட்டாங்க. அங்கிட்டு போய் பாத்ரூம் ரயான்ட்டு அழுகுறாங்க. நான் இவளை எப்ப ஃப்ரெண்ட்ஸை நான் இழுத்துட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு அழுகுறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா குரூப்பா எல்லாரும் வெளியே உட்காந்து லிவிங் ஏரியால பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது யாரு இந்த டாப் 20 பேர் வந்ததுல வந்து யார் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு பேசும்போது தீபக் வந்து ஒரு வாட்டி வர்ஷினியை சொல்லிட்டாரு, நீ என்னதாம விளையாட போற, நீ எல்லாம் விளையாடுவியா, நீ எப்படிதான் வெளியே போ, அந்த மாதிரி ஒரு இன்டாக்டா ஒரு வேர்டை சொல்லிட்டாரு தீபக். இதுக்கிட்ட வர்ஷினி பாத்தீங்கன்னா அழுதுட்டே உட்காந்துருக்காங்க. அழுதுட்டு உள்ள எல்லாம் கத்துறாங்க, இவர் இப்படி சொல்லலாம், நான் விளையாட வரல, நான் வந்து வெளியே போயிட்டு எல்லாம் எவிக்டாய் போனாலுமே அவங்க எப்படி அழுது பேசுறாங்க நான் அப்ப காமிக்கிறேன் பாருங்க. அது அவங்க வாய் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருமா, அதனால கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா எப்பரா அந்த டாப் 5 வரலாம்னு சொல்லிட்டு அழுது முக்கி திணறி ப்ரோமோலையும் எப்படியோ காலையில நினைச்சிட்டாங்க போல வரிசை காலைல எப்படியாச்சும் ஒரு ப்ரோமோல வெளியே வந்து இன்னைக்கு நம்ம தெரியணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்க. நம்ம வர்ஷினி பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரி ஒரு ப்ரோமோல மத்தியானம் வந்துடுறாங்க தீபக் கூட சண்டை போடுறதுல. உடனே வர்ஷினி பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே சாச்சுனா எல்லாத்துட்டையும் கத்துறாங்க, எப்படி எனக்கு தெரியும், என்னை எப்படி சொல்லலாம், நான் அதனாலதான் திருப்பி என்னோட எஃபெக்ட நான் போட்டு முழு முயற்சியில இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ வர்ஷினி முழு எஃபெக்ட் போட்ட, நான் பார்க்கவே இல்லையே நீ முழு எஃபெக்ட் எல்லாம் போட்டது, என்ன டிங்கு நானும் அது ஆடவும் தரல, அது உனக்கு ஜோடி அருணை கொடுத்துருக்காங்க, சும்மாவே அருணை வச்சு என்ன பேசுறாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அருண் சூப்பராட்டார், உனக்கு என்ன கொடை வச்சு இப்படிதாம நீ அரணில என்னம்மா ஆடுற வர்ஷினி, ஏன்னா முழு முயற்சியை போட்டீங்க. அப்படி பார்த்தா நீ முழு முயற்சினா
சுனிதா வச்சு நவுத்துறாங்க, எல்லாத்தையும் ஒவ்வொன்னா அப்படியே சுருக்கு சுருக்குன்னு வாயில போட்டு தாக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர். இன்னொரு சைடு ஃபேட்மேன் யாரெல்லாம் பிரிக்கலாம், யாரையும் எல்லாத்தையும் பிரிச்சு வெளியே நவுத்தி நான் அந்த டாப் 5 வரேன் ரவீந்தர் ஒரு சைடு ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு சாச்சனா பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் போட்டு தாக்குறேன், முத்து ஃபேன்ஸ் என்னை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சன் இன்னொரு சைடு அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சிவகுமார் பாத்தீங்கன்னா முன்ன வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவை பேசிக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி இந்த வாட்டி ஒவ்வொரு தடவை பேச மட்டும்தான் செஞ்சுட்டு நம்ம தர்ஷா குத்தா போன தாட்டி கூட சண்டை போடுவாங்க, ஏதோ பேசுவாங்க. இந்த தாட்டி போய் பொட்டி பாம்பா அடங்கியிருக்காங்க. அது எதுக்குன்னே சுத்தமா தெரியவில்லை. நம்ம ரியா அதே மாதிரியே கிறுக்கு மாதிரி அம்மா என்ன தர்ஷா அப்படி விளையாடலாமா அப்படி இப்படி அந்த கதை ஓடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ எஃபெக்ட் போடுவோம், நம்ம வருஷம் வந்து அவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது சுத்தமா இல்லை. அப்புறம் தீபக் கூப்பிட்டு அந்த ரஜினி கேரக்டர்லயே பொறுமையா சொல்லி பார்த்தாரு. ஆனா வருஷிக்கு சுத்தமா புரியல. சரிம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம பவித்ரா வந்து இவங்களாம் கண்ணனை தேடி அழிஞ்சிடுவோம், நம்ம ரயான் தான் கண்ணன் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மவுத் பீஸ் தான் வெறும் மவுத் பீஸ். நம்மளுக்கு மவுத் பீஸ்னாலே என்னதுன்னா, அருண் வந்து மவுத் பீஸ்ன்னு சொன்னார்ல முத்துக்குமரன், நீ அதுக்கு மட்டும் தான் பே அதுக்கு மட்டும் தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணா இருக்கட்டும் பாதி பேர் வந்து முத்துக்குமரன் சொல்லியிருந்தாங்க, நீ மவுத் பீஸ் சரியான அதுக்கு மட்டும் தான் நீ லாய்க்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு முத்து வெறும் மவுத் பீஸ் மட்டுமா இல்லை எல்லாத்துக்குமே அவர் வந்து நல்லா ஆடி இருக்காரா விளையாடி இருக்காருன்னு சொல்லி உடனே நான் இப்படி பேசுறேன், நான் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட வேணாம். நான் எல்லாத்தையுமே என்னென்ன பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு பாட்டு போட்டாங்க. என் வீட்டுல நான் இந்த எதிர் வீட்டுல வந்தால இந்த விஜய் சேதுபதி பாட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா படையப்பா இந்த ரஜினி கேரக்டர் சூப்பரா பண்றாங்க நம்ம தீபக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சூப்பரா அந்த கேரக்டர் அப்படியே பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஓரளவு வாய்ஸ் வருது. முத்துக்குமரன் இன்னைக்கு டான்ஸ் ஆடி பயங்கரமா டான்ஸ் ஆட்டார், அதை சாதிச்சுட்டார். நான் மவுத் பீஸ் கிடையாது எல்லாத்துக்கும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா சாதிச்சு சூப்பராகவே டான்ஸ் ஆடி இருக்காரு. இன்னொரு சைடு மிட் வீக் எவிக்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு ஃபேட்மேன் பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷத்துல இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு உட்காந்து, நம்ம எப்படியோ ஜாக்லினையும் பவித்ராவையும் பிரிச்சுட்டோம், அதுக்கப்புறம் வேற யாரு அருண் விஷால பிரிக்கிறோம், ஐயா அவங்கெல்லாம் மொக்க, நம்ம அடுத்து வந்து தீபகையும் முத்துவையும் பிரிக்கலாம், இவங்க 2 பேரையும் பிரிச்சா கொஞ்சம் ஆட்ட சூடு பிடிக்கும், நம்ம அந்த டாப் 5 வந்துடலாம்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டு இருக்காரு நம்ம ரவீந்தர் சார். நீ என்ன வேணா கணக்கு போடு. இப்ப லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நைட்டு ஜாக்லினும் சௌந்தர்யா உட்கார்ந்து பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. என்னதான் தலைமுடிய பிச்சாலும் திருப்பி முடி வளரதானே செய்யும், அதே மாதிரி தாங்க இப்ப போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்குள்ள மிட்வீக் எவிஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு தக்காளி ஒரு பண்ணுமா நீ பண்ற, ஐயோப்பா இவங்க சமையலையும் சாப்பிட்டு ஒண்ணுமே சொல்றது கிடையாது. இன்னொரு சைடு அந்த அழுதுகிட்டே பாத்தீங்கன்னா நம்ம வருஷினி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, தீபக் வந்து என்ன பெரிய இவர் எப்படி என்னைய சொல்ல, நான் விளையாடல, நீ வந்து இது கிடையாது அப்படின்னு இவர் எப்படி என்கிட்ட சொல்லலாம், எல்லாம் என்ன ஆணவத்துல ஆடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக்கை வந்து திட்டுனாங்க. தீபக்னு சொல்ல எல்லாரும் ஆணவத்துல ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, இனிமேட்டு என்னைய பத்தி தெரியும்ல எல்லாத்துக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க, நீ சொல்லுமா நீ சொல்லிக்கிட்டே இருமா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மக்களே, இப்ப நேத்து ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன், அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க ஜாக்லின் சௌந்தர்யா எல்லாமே இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட் லிஸ்ட முந்திக்கிட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யா வந்துருங்க. ஏன்னா நேத்து பண்ண அழுத ஆர்ப்பாட்டத்துல அவங்களுக்கு அப்படியே ஃப்ரேம் ஆகி நிறைய ஓட்டு போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தாங்க முத்துக்குமரனுக்கு அடுத்து இருக்காங்க. ஒண்ணுமே இது பண்றதுல என்னமோ யாரேனமோ பண்ணுங்க, என்ன ஒரு வாரம் உங்க மூஞ்சி வேஷம் எல்லாம் தெரிய போகுது, நம்மளுக்கே எல்லாத்துக்கும் தெரிய டைட்டில் யாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்க யார் டைட்டில் வரும்னு நினைக்கிறீங்க மறக்காம உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.